ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 9th இருக்கிற எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு செட்டில் மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏனா அந்த ஏங்கிற செட்டோட கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கணும். கார்டினாலிட்டினா என்னங்கிறத முந்தின வீடியோவில் பார்த்துருப்போம். கார்டினாலிட்டினா என்னென்னா ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கே ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா ஏ ஹேஸ் 8 எலமெண்ட்ஸ். ஸோ என் ஆஃப் ஏ என்னென்னா மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால என் ஆஃப் ஏ வந்து 8ன்னு எழுதிக்கிறேன். எப்போதுமே வந்து செட்டை கேபிட்டல் லெட்டரில் தான் டினோட் பண்ணணும். என் ஆஃப் ஏவோட ஆன்சர் எனக்கு 8ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க, கியூன்னு ஒரு செட் வந்து கொடுத்துட்டாங்க. பிங்கிற செட்டை செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, கியூங்கிற செட்டை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு செட்டுமே ஈக்குவலன்ட் செட்டாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிங்கிற செட்டில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க செட்டில் இருக்க எலமெண்ட் வந்து -3லேருந்து 0க்குள்ளே இருந்துக்கலான்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டும் கொடுத்ததுனால நான் அந்த நம்பரையும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா என்னென்ன ஆன்சர் வரும்னா -3, -2, -1, 0. இது பிங்கிற செட்டோட ஆன்சர். அடுத்து கியூங்கிற செட்டை வந்து பார்த்தோன்னா த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210. 210க்கு நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னா எல்சிஎம் மெத்தடில் பண்ணுறேன். ஃபேக்டரைசேஷன் பண்ணனா எனக்கு என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வருதுன்னா 2, 3, 5, 7. அதான் கியூங்கிற செட்டோட ஆன்சர். அப்படின்னா 2, 3, 5, 7. அதை நான் கியூங்கிற செட்டில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா பிங்கிற செட்டுக்கும் கியூங்கிற செட்டுக்கும் கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என் ஆஃப் பி வந்து பார்க்கணும். அடுத்தது என் ஆஃப் கியூ வந்து பார்க்கணும். என் ஆஃப் பி பார்த்தோன்னா மொத்தம் பிங்கிற செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா என் ஆஃப் பியோட ஆன்சர் 4. அடுத்தது என் ஆஃப் கியூ வந்து பார்க்கணும். அப்படின்னா என் ஆஃப் கியூன்னுட்டு நான் எழுதிட்டேன். என் ஆஃப் கியூ வந்து எத்தனைனா அதுலேயும் மொத்தம் 4 எலமெண்ட் இருக்குது. அதனால் 4ன்னு போட்டேன். இது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கொஷினில் ரெண்டு செட்டுமே ஈக்குவலன்ட் செட்டாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் செட்டுனா என்னென்னா கொடுத்துருக்க ரெண்டு செட்டோட கார்டினாலிட்டி சேமாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ட் செட். இங்கே கார்டினாலிட்டி சேமாக தான் இருக்குது. அதனால் கொடுத்துருக்கிறது ஈக்குவலன்ட் செட். அதனால் திஸ் இஸ் அ ஈக்குவலன்ட் செட்டுன்னுட்டு நான் எழுதிக்கிட்டேன். இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.